Good morning to one and all present here. First of all, I would like to thank my three sirs to guide me achieve our PG teacher. That was very proud moment for standing here to give a speech about our success meet and success story to all. நான் பொதுவாக ஸ்டேஜ்னாவே எனக்கு கொஞ்சம் ஃபியர் வந்துடும். வெளியில் உட்காந்து பேச சொன்னால் 1 hour கூட பேசுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த புதுசில் அமலன் சார் தான் எனக்கு அட்மிஷன் போட்டார். போட்டப்போ ஃபஸ்ட்டு கிளாஸே சாரோடது தான். அதை எடுத்து ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக கேட்டேன். என்னால் முடியாது, நான் கிளாஸ் போக மாட்டேன், எனக்கு எதுவுமே புரியல, அவர் என்னவோ சொல்ல வராருன்னு மட்டும் புரியுது, எனக்கு எந்த இதுவும் புரியல, ஸோ நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொன்னேன். சாட்டர்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலைங்க சார், என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வேணாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லைம்மா நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் கேளுங்க, கேட்டு பாருங்க, இல்லை 1 month கூட அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருங்க, ஸோ உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு புரிதல் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு 3 days 4 days விடாமல் அவரோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பயும் எனக்கு புரியுற மாதிரி தெரியல. ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதி பார்த்தேன், அதில் ஒன்லி ஜஸ்ட் 35 marks தான் எடுத்தேன். 50 out of 35 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு புரியறதுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 1 month 2 month தான் எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, கிளாஸை நான் திருப்பியும் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற ஹோப்பே எனக்கு இல்லை. நான் எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டேன், இதை நான் முடிஞ்சால் பார்ப்பேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஒய் மீன்ஸ் நான் பிஜி யூஜி பண்ணது எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் தான். இதை நான் ஆரம்பத்தில் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவேன், நம்ம கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கோம், அந்த வெளியே சொல்கிறதுக்கே கஷ்டப்படுவேன். ஆனால் சக்திவேல் சாரோட ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் சொல்கிறதுக்கே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் கரஸ்பாண்டன்ஸில் படித்தா எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்தேன். ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஹோல் டிகிரி போட்டோடனே ஹோல் பேப்பர்ஸையும் 10 papers 15 papersையும் அட் ஏ டைமில் போட்டு எழுதுனேன், கேட்டகரி தான். ஸோ அதனால் எனக்கு லிட்ரேச்சர் சம்மந்தமாக எந்த ஒரு ஃபீலும் அங்கே இருக்காது. டீச்சிங்காக நான் கேட்டதும் இல்லை, நான் படிப்பேன் போய் எழுதுவேன், அவ்வளோதான். உள்ள இருக்க ஸ்டோரி அப்சர்வ் பண்ணி ஏதோ என்னால் முடிஞ்சதை எழுதுவேன். நான் 100% அக்மார்க் பியூர் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான். அதனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எப்படி ஏன் சேர்ந்த எந்த இன்ஸ்பிரேஷன்ன்றதை எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக நான் பிஎஸ்சி மேக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் போட்டுக்கோங்க, இங்கிலீஷ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும். அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல, வேலை வாங்க முடியும்னு தான் சொன்னார். அப்போவே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு அவர் சொல்லலை, பட் வேலை ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்ட்டு அப்போ அவர் கொடுத்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் பிஏ இங்கிலீஷ் போட்டேன். அது வரைக்கும் நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு சேர்க்குறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலி எனக்கு டீச்சிங் ஃபீல்டு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக மெடிக்கல் தான். நான் டாப் ஸ்டூடெண்ட் தான் 12th வரைக்கும். ஆனால் பேரண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் இல்லாததால என்னை எந்த மெடிக்கல் ஃபீல்டுலையும் சேர்த்தலை. ஸோ எங்கள் வீட்டில் 3 பசங்கன்றதால அண்ணாவை மட்டும் படிக்க வச்சாங்க, என்னை எதுவுமே படிக்க வைக்கல. ஃப்ரீயாக டயட் கிடைச்சதால என்ன பண்ணாங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விட்டுட்டாங்க. அதுவும் ஃப்ரீயாக கிடைச்சதால சரி போகட்டும் படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சோடனே ஆஃப்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லா டிகிரியும் என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை படிக்க வச்சாரு. அதுதான் நான் சொல்றேன், எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் குழந்தைங்களோட அட் ஏ டைம்ல அன்னைக்கு ஓவர் நைட்டாக படிச்சு போய் நான் எழுதுவேன். உள்ள என்ன ஸ்டோரி இருக்கு எனக்கு புரிதல் அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ என்னால் என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை போய் அப்படியே போய் அன்னைக்கு எழுதிட்டு வந்துடும். அவ்வளோதான் என்னோட டிகிரிஸ். மற்றபடி லிட்டரேச்சர் சம்மந்தமாக எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தோடனே அமலன் சாரோட கிளாஸஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுனே புரியாமல் யோசிச்சு அவர்கிட்ட ஐடியா கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே மனசு திடப்படுத்திக்கிட்டு சரி கண்டினியூ பண்ணலாமான்னு பார்க்கலாம். சார் சொல்கிறாரு, சரி இந்த மார்க் வந்திருக்குன்னா ஒரு பூஸ்டப் கொடுக்குறாரு. ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ல இவ்வளோ இருக்கா அப்படின்ற விஷயமே என்னோட காலேஜஸ் ஏஜே எதுனா நம்ம சாருங்களோட சென்டர்ல சேர்ந்த அந்த ஏஜஸ் தான். நான் அப்பதான் லிட்ரேச்சரே கத்துக்கிறேன். ஸோ ஒரு சென்டர்ல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக இவ்வளோ டீப்பா நடத்துவாங்களா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நான் ஒரு சென்டர்ல ஆல்ரெடி போயிருக்கேன். கரெக்டாக 2 month தான் போனேன், எதுவுமே நடத்தினாங்க, கதையெல்லாம் நல்லா சொல்வாரு, பட் டெஸ்டே சுத்தமாக கிடையாது. நான் டெஸ்டே எழுதாம ஃபர்ஸ்ட் பேட்ச் 2 month தான் கிளாஸ் போனேன். அடுத்து கால்ஃபர் வந்துருச்சு, அப்படியே அட்டென்ட் பண்ணேன். கடைசி மார்க் அந்த லிஸ்ட்ல நான் தான், ஜஸ்ட் 75 எலிஜிபிள் ஒன்லி. என்னோட கட் ஆஃப்க்கு எங்களோட இதுக்கு கிடைக்கல கேட்டகரியில கடைசி மார்க் நான் தான் வச்சுக்கோங்க. அப்போ
வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பெரிய தேடலும் எனக்குள்ள இல்லை. ஏன்னா 2 மாசம் போனோம், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் நம்மளால முடியும்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு எப்பயுமே படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். பிஎஸ்சி போட்டு விட்டாரு, அடுத்து எம்எஸ்சி, இடையில ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க பிரைவேட் ஸ்கூல்ன்றதால திருப்பி ஸ்கிப் பண்ணிட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஒரு 1 மார்க்ல நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, டிஎன்பிஎஸ்சி வேணாம்னு சொன்னதால இவர் என்ன பண்ணார், யாரோ 3ஆவதா 10 இயர்ஸ் பேக்கு அப்புறம் டிஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்குதுவே சொல்லியிருக்காங்கன்னா அப்ப நாங்க எந்த அளவுக்கு இதுல நாலேஜா இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. டிஆர்பின்னு ஒன்று நடக்குது, இந்த மாதிரி டீச்சிங் ஃபீல்டுல இப்படியெல்லாம் எக்ஸாம் எழுதி போறாங்கன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், என்னோட ஸ்பெஷல் அட்வைஸ், யாராவது தெரியாதவங்களுக்கு கோச்சிங் சென்டர் பத்தி தெரியல, டிஆர்பி பத்தி தெரியலன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சார் கூட அடிக்கடி கேட்பாரு, நீங்க நிறைய பேரை வந்து இங்க ஜாயின் பண்ண வச்சிருக்கீங்க, ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க மேம், இதெல்லாம் இந்த பெரிய விஷயம் இல்லை சார், எங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார், அது ஒண்ணுத்துக்காக தான். ஏன்னா எனக்கு ஒரு 10 இயரா எனக்கு படிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. நான் பெருமையாக சொல்லுவேன், நான் எப்பயுமே படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏதாவது படிச்சிருப்பேன், டெட் 1 டெட் 2 எல்லாமே நான் வீட்டுல இருந்தா பாஸ் பண்ணேன். ஸோ எதையாவது படிக்கணும்ன்ற ஆர்வம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது இருக்கு. அப்பா படிக்க வேணாம்னு சொல்வாரு, நான் படிப்பேன் அப்படின்னு சண்டை போட்டு படிக்கிற கேஸ் தான். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு யாருமே சொல்லலை டிஆர்பின்னு ஒன்று இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் ஒரு 10 இயரா ஆனால் ஒரு மெயின் சிட்டியில தான் இருக்கிறோம். நிறைய டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க, கோச்சிங் சென்டர் நடத்துறாங்க. நான் பிஎட் வந்து ரெகுலர் தான் பண்ணேன். பட் அங்கேயும் காலேஜஸ் லெவலில் உங்களுக்கு அடுத்த மோட்டிவ் என்ன, அடுத்த கோல் என்ன, எங்கே போகணும், அந்த கைடன்ஸை யாருமே கொடுக்கல. அந்த கைடன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா நான் எப்போவோ ஜாபுக்கு போயிருப்பேன். கண்டிப்பாக அதை என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால யாரெல்லாம் உங்களுக்கு கோச்சிங் சென்டர் பற்றி கேட்குறாங்களோ இல்லை டிகிரி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த கட்ட மோட்டிவா உங்களோட ஒரு சின்ன அட்வைஸா இதை நீங்க கண்டிப்பா சொல்லலாம். டிஆர்பின்னு ஒன்று இருக்கு, கண்டிப்பா போய் படிங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அக்ஷரா கோச்சிங் சென்டர் போங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம், வேலை வாங்கிடலாம்னு சொல்லலாம். ஏன்னா நான் கண்டிப்பா இதுல ஒரு 10 மெம்பர்ஸ் 10-15 மெம்பர்ஸ் சேர்த்துருப்பேன். இதை நான் பெருமையா தான் சொல்றேன், இது ஆடாலாம் யாரும் எடுத்துக்காதீங்க. நானும் எங்க சாரும் வந்து யாரெல்லாம் கேட்கறாங்களோ கண்ணை மூடிட்டு போய் அக்ஷரால சேருங்க. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அவங்களோட டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் இன்னி வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கும். எங்க ஸ்கூல் லெவல்லையும் சரி, படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தாலும் சரி, இந்த இங்கிலீஷ் சம்பந்தமா யார் என்ன கேட்டாலும் நான் கைட் பண்ற ஒரே இடம் நம்ம அக்ஷரா கோச்சிங் சென்டர் தான். ஏன்னா எனக்கு முழுமையா நான் படிக்கும்போது உண்மையே சொல்ல போனா எனக்கு நம்பிக்கை இல்லை. படிச்சுட்டே இருப்பேன், அடிக்கடி டவுட் வரும். விவேக் சார் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் நிறைய மறந்து போயிடுது, என்னால் முடியுமா, நிறைய மறக்குது சார், எல்லாருக்கும் அப்படி இருக்குமா இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? மேம் படிக்கணும், மறக்கணும், படிக்கிறது எப்படி படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மறந்துடணும். நுர நல்லது, கரை நல்லதுன்ற மாதிரி மறதியும் நல்லதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் சக்திவேல் சாரையும் நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போ ஒரு யூனிட் அடுத்த யூனிட் போகும்போது இதுக்கு முன்னாடி அந்த யூனிட் எல்லாம் சுத்தமா மறந்து போயிடும். சார் எனக்கு அவ்வளவுதான், இந்த 3 யூனிட் ஸ்கிப் பண்ணி அடுத்து போனா செமி டெஸ்ட் போனா எனக்கு எல்லாம் மறந்துடுதுங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க சார், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவேன். மேம் நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்குவீங்கன்னு அப்ப சொல்லுவாரு. நான் அப்ப நினைச்சுக்குவேன், சார் வந்து ஒரு செட்டப் நடத்துறாரு, இப்படிதான் பூஸ்ட் பண்ணுவாரு, அவரோட கடமை இல்லையா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். கண்டிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா ஜாப் வாங்கிடுவோம்னு நான் நினைச்சேன். எப்பனா பாதி கிளாஸஸ் முடியும் போது தான் நினைச்சேன். அது எனக்கு ஹோப் கிடையாது. நாங்க படிச்சது கொரோனா வச்சு அடிக்கடி டிலே ஆகிட்டே இருந்துச்சு எக்ஸாம் ஷெட்யூல். அப்ப இடையில ஒரு 1 மந்த் நாங்க பிரேக்கப்பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு அச்சீவர்ஸ் கிடைச்சிருப்பாங்க. எங்க பேட்ச்ல நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ரூம் போட்டு படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. சரி வேணாம், இப்ப வராது அப்ப வராதுன்னாங்க. ஆனா சார் மட்டும் விடாம டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பா வந்துரும். நானும் என்னோட பிரதர் இல்லாம அவர் தமிழ் டிபார்ட்மெண்ட், அவரும் படிச்சுட்டு இருந்தார், நானும் படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரே ஒரு நாள் கூட டெஸ்ட் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணது இல்லை. சாரோட கிளாஸஸ்ல ஒரே ஒரு நாள் எங்களோட பிரதர் இல்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதனால அன்னைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணல. அதே எக்ஸ்கியூஸ் கேட்டு 3 நாள் கழிச்சு நான் அட்டன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அது போக இந்த கிளாஸ் அவர் ஷெட்யூல் ஃபுல்லாவே நான் ஒரு டெஸ்ட் கூட ஸ்கிப் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பிக் ஷெட்யூல் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பிளைண்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால கிடைச்ச ஒரு கிரேட் சக்சஸ் தான் இந்த டீச்சிங் ஃபீல்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் 3 சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இதை நான் பெருமையா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்ப நான் பேசல, என்னோட சக்சஸ் மீட் அப்ப நான் பேசல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து அது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். கண்டிப்பா என்னால பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் சார் கிட்டே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் பேசல சார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் நாங்க படிச்சோம். 1.5 இயர் எங்களோட ஷெட்யூல் நிறைய வந்து சேட் மூமெண்ட்
எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் நான் நிறைய திட்டு வாங்கியிருப்பேன். சார் ஃபோன் பண்ணி கேட்டு திட்டுறாங்க சார், படிக்க முடியலைங்க சார், என் அப்பா திட்டுவாரு, எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் எல்லாருமே திட்டுவாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரே ஒரு மேரேஜ் கூட நான் போனதில்லை. எந்த சேட் நியூஸும் அன்னைக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் போவேன், மற்ற டைம் போக மாட்டேன். சார் சொன்ன அதே ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். திட்டு இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு வந்து அந்த திட்டு உங்களுக்கு கிடைக்காது, அது பெருமையாக பேசுவாங்கன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே எங்களோட லைஃபே அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நாங்கள் ரெண்டல்ல தான் இருந்தோம், இன்னைக்கு புதுசாக வீடு கட்டியிருக்கோம். எங்களை பார்க்குறவங்கலாம் பெருமையாக தான் பார்க்குறாங்க. எனக்கும் பெருமை, அது எங்கள் சாருக்கும் பெருமை, எங்கள் சாருங்களுக்கும் பெருமை. ஏன்னா நான் வந்து எங்கே பார்த்தாலும் என்ன கேட்பாங்க. பஸ்ஸில் வந்து எங்கள் பிரதரையும் அவங்க பார்த்து கேட்டிருக்காங்க. எதாச்சும் உட்காந்துருந்தப்போ பேசியிருக்காரு, இது மாதிரி இங்கிலீஷ்க்கு எங்கே போகிறது கோச்சிங் சென்டர்னு தெரியலன்னு யாரோ பேசியிருக்கும் போது பின்னாடி எங்கள் மச்சினர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. ஏதோ அக்ஷரா கோச்சிங் சென்டர் இருக்கும் சேலம்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவர் கேட்டுட்டே வந்திருக்காரு. பக்கத்தில் அவர் ஃப்ரெண்டே தான், ஏப்பா அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, நல்லா இருக்குமாமே, சூப்பராக பண்ணுறாங்களாமே, நிறைய அச்சீவர்ஸ் வராங்களாமே ஜென்ரலாக பேசியிருக்காரு. இவர் அது வரைக்கும் வாய திறக்கல. அப்புறம் கேட்டதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா, நீ கேள்விப்பட்டிருக்கியான்னா, ஏப்பா கம்முன்னு இருப்பா, அவங்க அண்ணி தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே, என்னப்பா இவ்வளோ நேரம் வாயே திறக்காம இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களோட பிரதரினால. இல்லை என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் தான் அமைதியா இருந்தேன். அப்படியாப்பா உங்க அண்ணி தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகும், இத்தனை நாள் சொல்லியிருந்தா ஆயிருக்குமேப்பா, என் கூடிய வரை இது வரைக்கும் சொன்னதே இல்லை. பஸ்ல யாரோ ஒரு 3வது ஆள் பேசுற அளவுக்கு நம்மளோட அக்ஷரா, அதுவும் காமன் பீப்புள் தான், படிக்கிற பிள்ளைங்க கிடையாது. ஒரு பப்ளிக் பேசிட்டு இருக்காங்க, பேரண்டா என்ன நடக்குது லிட்டரேச்சர்ல எங்க போனான்னு கேட்கும்போது ஒரு பேரண்ட் பேசியிருக்காங்க அப்படின்னா, எங்க மச்சினர் வந்து எனக்கு பெருமையா பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இந்த அக்ஷரா கோச்சிங் சென்டர்ல சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். என்னோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு சக்திவேல் சார் சொன்ன மாதிரி கனவு காணுங்க. சேலரியை பத்தி அப்படியே நீங்க சேலரி வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி, கார் வாங்குற மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டே படிங்க. ஏன்னா படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். நான் பேசிக்கா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், ஆனா டயர்ட் ஆயிடுவேன். படிக்க முடியல, ஒரு கொஸ்டின் வரல, இந்த பேஜ் புரியல அப்படின்னா உடனே டவுன் ஆயிடுவேன். உடனே ஃபோன் பண்ணிடுவேன். விவேக் சாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன், அமலன் சாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன். இந்த லைன் புரியல சார், இதுல என்ன இருக்குங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னோடனே போய் இது விளக்கம் கொடுத்துருவாங்க. எந்த டைமா இருந்தாலும், இல்லைன்னா ஈவினிங் கூட வந்து கால் பண்ணியிருக்காங்க, நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன் முடிச்சிருங்க சார். நல்லா எனக்கு கைட் பண்ணனால தான் இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். எங்க பார்த்தாலும் என்ன டீச்சரா ஃபீல் பண்றது இல்லை, ஸ்டேட் ரேங்க் டீச்சர் தான் சொல்றாங்க. இதுல பெருமையா இருக்கு. ஆனா எனக்கு அப்போ அந்த பெருமை தெரியல. என்ன ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், 1/2 hour 1 hour லோடும் தினமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பேன். ஆனா எனக்கு எங்க ஸ்கூல்ல அதுக்கிட்ட வாய் கொடுக்குற ஸ்டேட் ரேங்க் சின்சியர் சிகாமணின்னு திட்டுவாங்க. எல்லாம் அது திட்டுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கிளாஸஸ் கூட நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிறைய கேட்பாங்க, லாங்குவேஜ் தானே கொடு அப்படின்ற, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். என்னோட பசங்களுக்கு நான் கரெக்டாக டீச் பண்ணுறேன். சார் சொல்ற எல்லா குவாலிட்டிஸும் நான் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு ஆகட்டும், நானுமே ஆன் டைம் போயிடுவேன், எதையும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். முடியலன்னா கூட நான் கிளாஸ் போயிடுவேன். லீவும் நான் மேக்ஸிமம் இது வரைக்கும் ஒரு எம்எல் கூட போட்டதில்லை. இந்த 3 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. எம்எல் போட்டதில்லை, இஎல் எடுத்ததில்லை. சிஎலும் நான் 1 இல்லைன்னா 2 எப்பயுமே பெண்டிங்ல வச்சிருவேன். லீவ் அதிகமாக கேட்க மாட்டேன். கேட்டாலும் எங்கள் வீட்டில் நடக்கிற ஏதோ ஒரு இஷ்யூஸ்க்காக தான் கேட்பேன் வச்சு. நான் ஜென்ரலாக இன்னைக்கு ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும்னா லீவ் கேட்டதில்லை ஃபேமிலிக்காக. ஸோ அதனால் நான் டெடிகேட்டிவாக இருக்கிறதால நான் ஸ்டார்டிங்ல போன ஸ்கூல்ல எஸ்எம்சி ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட் என்னன்னா 28 இல்லைன்னா 30 மெம்பர்ஸ் 30 ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஏன்னா எங்கள் ஸ்கூல் வந்து 1000 above இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்கூல் தான். அதில் வந்து 300+ வந்து 12th 11th ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. டோட்டலாக வந்து 600+ வரும். அதில் வந்து மேக்ஸிமம் 12th ஒரு 30 கிட்ட வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. 11th இன்னும் அதிகமாக ஃபெயில் ஆவாங்க. நான் போனதுல இருந்து ஜஸ்ட் 2-3 மட்டும்தான் ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அதுவும் ஏன் இருக்குன்னா அந்த பிள்ளைங்க இர்ரெகுலர், அதனால என்னால் அவங்கள வந்து சமாளிக்க முடியல. ஸோ என்னோட பணியை நான் வந்து டெடிகேட்டிவா செய்யறேன். இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சாருங்க தான். நம்ம போன இடத்துல வந்து நம்ம பழச மறந்துடக்கூடாது. சார் சொன்ன மாதிரி நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணியிருக்கேன். அப்போ சொல்லும்போது எனக்கு புரியாது, தினமும் போய் சல்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க பாக்குறவங்க தான் யோசிப்போம். இப்போ அந்த ஃபீல் நான் கண்கூட பாக்குறேன். நான் உள்ள என்ட்ராகும் போது ஹெச்எம்எம் இருப்பாங்க, விஷ் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டாஃப் ரூம் இருக்கும், போவேன். நான் தினமும் விஷ் பண்ணுவேன். ஒரு நாள் நான் போனேன், என்னோட டாப் சீனியர் கிட்டத்தட்ட 15 years அவங்க ஸ்பெஷல் கிரேடே வாங்கிட்டாங்க, 20 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அவங்கள, நான் திரும்பும் போது அவங்க என்ன ஃபர்ஸ்ட் பட்டாங்க, அவங்க எனக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இந்த விஷ் பண்ணதுக்கான பலன் என்னன்னு நான் அதை தப்பா அதாவது நான் கர்வமா சொல்லலை. ஒரு சீனியர் வந்து நம்மளுக்கு விஷ் பண்றாங்க, நம்ம பார்த்துட்டோம், அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததால அவங்க எனக்கு விஷ் பண்றாங்கன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஸ்கூல்ல நடந்துக்கணும் அப்படின்றது இந்த சார் சொன்ன அந்த வணக்கத்துக்காக நான் இப்ப அதை வந்து
திங்க் பண்ணி பார்க்குறேன். இப்போ சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. அன்னைக்கு நான் என் சார் கிட்ட கூட சொன்னேன், வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க, நான் அவங்க பார்த்தேன் அப்படின்ட்டு திரும்பிட்டேன். ஜஸ்ட் ஒரு இதில் அவங்க கூப்பிட்டு வணக்கம் சொல்லி பண்ணாங்க, அவங்க எவ்வளோ பெரிய சீனியர் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம நடந்துக்கிற விதம் தான் நம்ம ஸ்கூலில் நம்மளோட இது. நான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன், நான் போய் ஒரு 1 year ஆகிடுச்சு, வீடு கட்டிட்டேன். வழக்கமாக வந்து அந்த ஸ்டாஃபுங்கெலாம் யாருக்கும் அதிகமாக போக மாட்டாங்க, யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. 40+ இருக்காங்க எங்கள் ஸ்கூலில் ஸ்டாஃபுங்க. அதில் நான் ஒரு 3 members மட்டும் தான் வெளியிலேருந்து வரும். ஸோ இவங்க எல்லாமே நான் எல்லாரோடையும் மிங்கிளாக போயிடுவேன், காமனாக போயிடுவேன். எந்த விஷயத்துலையும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஸ்டூடெண்ட் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், பொதுவாகவே நான் வந்து ஒரு ஹாய் ஹலோ சொல்கிறதோட சரி, பெருசாக நான் எதையும் யாருக்கூடையும் இன்வால்மெண்ட்டாக இது பண்ணிக்க மாட்டேன். பட் எல்லாருக்கூடையும் பேசுவேன், எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன், எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருப்பேன். ஸோ அன்னைக்கு ஃபங்க்ஷனில் அந்த 40+ல ஒருத்தர் மட்டும்தான் வரல, அந்த 40 டீச்சர்ஸும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எங்கள் சாருங்களும் வந்திருந்தாங்க, அவங்களே பார்த்துருப்பாங்க அந்த க்ரௌடை. அதனால நம்ம நடந்துக்கிற விதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் இந்த ஸ்பீச்சை நான் கொடுக்குறேன். டீச்சர்ஸோட எப்பயுமே மிங்கிளாக இருந்துருங்க, இல்லைன்னா நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். அதனால நம்மளோட பீஸ்ஃபுல் லைஃபே அங்கே இருக்காது. கெரியர் பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா வீட்டில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, நிறைய ஹர்ட் ஆகும். அதனால போகிற இடத்துல நம்மளோட ஜாபை செக்யூராகவும் வச்சுக்கோங்க, ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுங்க. சார் விவேக் சார் சொன்ன மாதிரி நான் அடிக்கடி கதை சொல்லுவேன் ஸ்கூலில். அடிக்கடி விவேக் சார் வந்து நாங்கள் அடிப்படுவார். ஏன்னா மேம் ஸ்டோரிக்கு வந்துட்டீங்க, எங்கேயோ போனீங்க, இப்போ இங்கே இருக்கிறீங்க. நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா, ஐயோ அங்கேருந்து வந்துட்டீங்க மேம் அப்படின்னா, உங்களுக்கு யார் மேம் இந்த ஸ்டோரிலாம் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்தது? அது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு. யாரு மேம் சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம், உங்க தாத்தாவா, உங்க பாட்டியா, உங்க அப்பாவா, உங்க அண்ணாவா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல எங்க குரு அப்படின்னு. யாரு மேம் அப்படின்னு, எங்களுக்கு சொல்லி கொடுத்த குரு தான். அப்படிங்களா? அப்படிங்களா? கதை கேட்டே படிச்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதை நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே சிலபஸ் பேசிக்கா போனீங்கன்னா கண்டிப்பா அவங்ககிட்ட நம்மளால அட்டைனா பண்ண முடியாது, அவனை ஒண்ணுமே பண்ண வைக்க முடியாது. பிளஸ் நம்மளோட இதவே அவன் கேட்ச் பண்ண மாட்டான். ஆனா இப்போ வரைக்கும் நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன்னா, லாங்குவேஜ் கிளாஸ்னா பொதுவாகவே பசங்க வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஆனா என் கிளாஸ்ல பின் டிராப் சைலண்ட்ல இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துட்டே அவங்க டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இவ கிளாஸ்ல மட்டும் போய் உட்காந்துக்குதுங்க. ஏன் சாப்பிட்டு உடனே போயிடுவாங்க லஞ்ச். நான் 1:30 தான் பெல் அடிச்சோடனே தான் போவேன். பசங்களாம் 1:15 போயிட்டு சீட்டு பிடிக்க போவாங்க. எல்லாரும் ஒரு டீச்சர் சொல்லுங்க, எதுக்கு வேகமா எல்லாம் போறீங்க, எங்க போறீங்க? மேம் சீட்டு பிடிக்கிறது. மேம் சீட்டை எங்க போய் சீட்டு பிடிக்க போறீங்க? இங்கிலீஷ் மேம் வருவாங்க, சீட்டு பிடிக்கணும், கதை கேட்கணும், முன்னாடி நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பயரா இருக்கணும். என்னால் அது பண்ண முடியும். எப்பயுமே என்னோட கேரக்டரும் அதுதான். நான் எப்பயுமே கேஷுவலாக தான் இருந்துக்குவேன். ப்ளஸ் ஸ்டூடெண்டோட மிங்கிள் ஆயிடுங்க, உங்க சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிப்பான். நல்ல கிளாஸ் எடுங்க. பசங்களோட மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதுங்க. என்ன பசங்கெல்லாம் சொல்றது ஒரே விஷயம் தான், மைண்ட் வைஸை கேட்ச் பண்ற ஒரே டீச்சர் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து டீச்சரே நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட எங்கெல்லாம் எங்க ஸ்கூல்ல இருக்காங்க. பட் வந்து எனக்கு சீனியர் அவங்க வந்து பசங்களோட ஜாலியா விளையாடிக்கிட்டு, அவங்க வேலை வாங்கிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டே வாங்கடி போங்கடின்னு பேசுவாங்க. நான் இது வரைக்கும் பிள்ளைங்களை அது மாதிரி பேசுனது இல்லை. நான் திட்டுற ஒரே வார்த்தை எருமை மட்டும்தான். ஸோ அதையும் வந்து அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஆசையா கேட்டுக்குவாங்க, என்ன ஒரே வாட்டி எருமைன்னு திட்டுங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க. நிறைய அடிப்பேன். அடிச்சாலும் வலிக்கலன்னு சொல்ற ஒரே டீச்சர் நான் மட்டும்தான் எங்க ஸ்கூல்ல. எல்லா டீச்சர்ஸும் அடிப்பாங்க, நான் அடிச்சா இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு போங்க மேம், ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம ஹர்ட் பண்றதே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட நெருங்குற விதம் அந்த மாதிரி. அதனால பசங்களை நம்ம எப்பயுமே கேஷுவலா டீல் பண்ணுங்க, ஹாப்பியா இருக்கும். பிள்ளைங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. நாமளும் எப்பயுமே டீச்சிங்ல நான் இது வரைக்கும் இந்த 3 இயர்ஸ்ல வந்து ஸ்கூல் போகவே நான் வருத்தப்பட்டது இல்லை. நான் வந்து 1 hour டிராவல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் வந்து அந்த ஸ்கூல் விட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் சொன்னா கூட எங்க ஸ்கூல்ல இருந்து நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறேன், அடுத்த வருஷம் வேகன்ட் இருக்குது போயிடுறேன்னு சொன்னேன். இதை விட உனக்கு நல்ல ஸ்கூல் எங்க கிடைக்கும், நீ இங்கே இருந்து டீச்சர்ஸ் சொல்றதும், எங்களை மாதிரி டீச்சர்ஸ் யார் கிடைப்பாங்க உனக்கு, இங்கே இருந்து சொல்றதும். ஸ்டூடெண்ட் வந்து நீங்க எங்க பேட்ச் முடிச்சுட்டு போயிடுங்க மேம், எங்க பேட்ச் முடிச்சுட்டு போயிடுங்க. 3 வருஷமா சாபம் விட்டுட்டு இருக்காங்க இந்த பசங்க, என்னால டிரான்ஸ்ஃபரே வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து பிடிக்கும். நீங்களும் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பசங்க கண்டிப்பா படிப்பாங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட் லாஸ்ட் இயர் நான் 7% ரிசல்ட் கொடுத்துட்டேன். ஸோ அதனால ஒவ்வொரு வருஷமும் 30 ஃபெயிலியர்ல இருந்து இன்னைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அதுவும் இர்ரெகுலர் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ அதனால கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன். பாய்ஸ் அவ்வளோ சமாளிச்சேன்னா கேர்ள்ஸ் வந்து சமாளிக்க முடியாது. டோட்டலி டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. மைண்ட் செட்டப் வேற மாதிரி இருக்கும். கண்ணு ஒரு மாதிரி பார்க்கும், அவ்வளவுதான். பாடி எங்க இருக்குன்னே தெரியாது, அது மைண்ட் எங்க தான் வச்சிருக்குன்னு தெரியாது. ஆனா என் கிளாஸ்ல அவன் என்ன நினைக்கிறான்னு நான் கரெக்டா சொல்லிடுவேன். அந்த கண்ணு என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுவேன். எப்படி மேம் இதெல்லாம் அப்படின்னு கேட்பா. ஸோ அதனால பசங்களோட மிங்கிள் ஆகி பாடம் நடக்காது. கூட மடியில உட்கார்றதோ தோல் மேல கை போட்டுக்கிறதோ மிங்கிள் கிடையாது. அவங்களோட எண்ணங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து நடத்தணும்னா கண்டிப்பா பெஸ்ட் டீச்சரா வர முடியும். நானும் கண்டிப்பா வருவேன். சாசன எல்லா கொள்கையும் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பசங்களுக்கு தினமும் சிஜி கிளாஸ் சம்பந்தமா அமலன் சார் நிறைய சொல்லியிருந்தாரு.
எங்கள் ஸ்கூலில் எனக்கு வேலையே அதுதான். அடிக்கடி நான் வந்து இந்த விஷயம் தெரியுமா அந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டேன்னா பிள்ளைங்கலாம், மேம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் தானே, இதை மட்டும்தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்வாங்க. அது மட்டுமே சொன்னால் போதாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு தேவையான சில நேரங்களில் சொல்ல முடியும்னு சொல்லுவேன். ஸோ அதனால டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை நல்லா கைட் பண்ணுங்க, அவங்களோட வழி கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸ்டூடெண்டோட எப்படி பழகுறோம் அப்படின்றது தான் நம்மளோட கெரியர். அதனால அதை வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் டீச்சர்ஸாக உணரணும் அப்படின்னா ஒரே ஒரு இதுதான், நம்மளோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டோம்னா சார் சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து கிளாஸஸ் போகாம ஓபி அடிப்பாங்க, மாற்றி விட்டுருவாங்க, ஆள் மாற்றி விட்டுருவாங்க, டெஸ்ட் எழுது போய் உட்காரு. நான் டெஸ்ட்டே எழுதுனா கூட என் பிள்ளைங்களோட தான் போய் உட்காரு. முடியலன்னா கூட அங்கே சேர் போட்டு நான் உட்காந்துக்குவேன். ஒருத்தரையும் நான் பார்த்து எழுத விட மாட்டேன், அப்படியே பார்த்து எழுதுனா நான் கண்டுபிடிச்சிருவேன், தான் நீ பார்த்து எழுதிட்டு எடுத்துட்டு போய் ஒரு லைனாச்சும் படிச்சு வந்து எழுதுன்னு சொல்லிடுவேன். ஸோ ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டியை புரிஞ்சுட்டு பாடம் நடத்துங்க, கண்டிப்பாக பெஸ்ட் டீச்சராக ஃபார்ம் ஆகுவீங்க. கங்க்ராச்சுலேஷன் டு எவ்ரிவன் டு அச்சீவ் திஸ் பிடி போஸ்ட். இதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நீங்கள் பிடின்னு வந்து நினைக்காதீங்க, பிடிக்கும் பிஜிக்கும் ஸ்கேலையும் பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருந்து வர ஸ்டூடெண்ட்டை தான் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அடிக்கடி நீ உனக்கு நவுன் தெரியுமா வர்பு தெரியுமானா நாங்கள் கொரோனா பேட்ச், நாங்கள் 10th படிக்கல 9th படிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ கொரோனா இனிமேல் வராதுன்னு நினைக்கிறோம். அதனால கண்டிப்பாக நல்ல பசங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுங்க. நாங்கள் அதை பெஸ்ட்டாக கொடுத்து ஸ்டூடெண்ட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுறோம். வாழ்த்துக்கள். நிறைய நேரம் பேசிட்டோம், சாரி.